வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஜாய் அண்ட் ப்ளஸர் பை W.H. டேவிஸ். ஸோ அவருடைய போயத்தை என்ன பண்ண போகிறோம், அதனுடைய தமிழ் சம்மரி பார்க்க போகிறோம். W.H. டேவிஸோட ஃபுல் நேம் வந்து வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், நாட்டை சேர்ந்த ஒரு போயட்டு. இந்த போயத்தில் மொத்தம் 5 ஸ்டான்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 4 லைன்ஸ் இருக்குது. மொத்தம் 20 லைன்ஸ் இருக்குது. இந்த போயத்தில் அவர் வந்து ஜாய் அண்ட் ப்ளஸர் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை சொல்கிறாரு. வாங்க இந்த போயத்தில் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஜாய் அண்ட் ப்ளஸரில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் வந்து போயட் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஜாய் வந்து புவர் பேரண்ட்ஸ்லேருந்து வந்த ஒரு ப்ரெசியஸ், வந்து அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாத்துலேயும் கிடைக்காதுங்கிறாப்புல சொல்கிறாரு. ப்ளஸருங்கிறது வந்து ரிச்கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்கிறாரு. அதனால் வந்து ஜாய்ங்கிறது வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப அரிது. ப்ளஸருங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறாப்புல சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு சென்ஸால் அவர் சொல்கிற டிஃப்ரென்ஸ். ஜாய் வந்து புவர் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு அரிதான விஷயம், ப்ளஸருங்கிறது வந்து ரிச் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்த ஒரு எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறாப்புல சொல்கிறாரு. ஜாய்ங்கிறது வந்து நம்மிடத்துலேருந்து வர்றது, ப்ளஸருங்கிறது வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து பெற்றுக்கிறது. இதுதான் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். செகண்ட் ஸ்டான்ஸால் ப்ளஸரை வந்து ஒரு மோத்துங்கிற ஒரு பூச்சியோடு என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுறாரு. அந்த பூச்சி வந்து என்ன பண்ணும், நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு நைட்டு வந்து என்ன பண்ணிடும், ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி அது வந்து இரையாக போய் அது இறந்து போயிடும். ஆனால் ஜாய்ங்கிறது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுன்னு சொன்னால், அது வந்து பகல் ஃபுல்லாக அலைஞ்சு அது என்ன பண்ணும், சந்தோஷமாக இருக்குங்கிறாப்புல சொல்கிறார். மோத்துங்கிறது வந்து இரவில் என்ன பண்ண அலைஞ்சு திரிஞ்சு வந்து அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி இறந்துடும். ஆனால் பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும், அதனுடைய விங்ஸ் எல்லாம் இது பண்ணி பகலில் அலைஞ்சு சந்தோஷமாக இருக்குங்கிறாப்புல சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் ஜாயை வந்து ஒரு பீயோடு என்ன பண்ணுறாரு, ஒரு தேனியோடு ஒப்பிடுறாரு. அந்த தேனி என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த மகரந்த அந்த நெக்டரை வந்து என்ன பண்ணும், நெக்டரை வந்து என்ன பண்ணும், ஃப்ளவர்கிட்டருந்து எடுத்து அதை கொண்டு என்ன பண்ணிடும், சந்தோஷம் அடைஞ்சிரும். ஆனால் ப்ளஸரை வந்து எதோட ஒப்பிடுறாருன்னு சொன்னால், வாஸ்புங்கிற ஒரு பூச்சியோடு என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுறாரு. அது என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த ப்ளம்ஸு செர்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், வந்து ஒரு ஆர்ச்சர்டு பல தோட்டத்துக்குள்ளே பூந்து என்ன பண்ண நாசப்படுத்திடும் அப்படிங்கிறாப்புல சொல்கிறாரு. ஃபோர்த் ஸ்டான்ஸால் ஜாயை வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு லார்க்குங்கிற ஒரு பேர்டோட ஒப்பிடுறாரு. அது என்ன பண்ணும், அது வந்து தனியாக வாழ்கிறத கொண்டு திருப்தி அடையும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதை கொண்டு என்ன பண்ணும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ப்ளஸருங்கிறது வந்து எப்படின்னு சொன்னால், ப்ளஸரை வந்து ஒரு குக்குங்கிற ஒரு பறவையோடு ஒப்பிடுறாரு. அது என்ன பண்ணும், ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பண்ணும், சேர்த்துக்கிறோம். அதனால என்ன கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட அது நட்பு எப்படி இருக்காது, உண்மையாக இருக்குங்கிறாப்புல இந்த போயிட்டு சொல்கிறாரு. ஃபிஃப்த்து ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஜாய் வந்து எப்படின்னு சொன்னால், ஜாய் வந்து திரும்ப என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஜாய்க்கு வந்து ப்ளஸரை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஜாய்ங்கிறது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அது ட்ரூவாக இருக்கும், மாடஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாப்புல சொல்கிறாரு. ஆனால் ப்ளஸருங்கிறது வந்து எப்படின்னு சொன்னால், அது வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாப்புல சொல்லி இந்த போயிட்டு முடிக்கிறாரு. இதுதான் இந்த ஜாய் அண்ட் ப்ளஸருடைய ஸ்டோரி. மொத்தம் 5 ஸ்டான்ஸா. ஈச் ஸ்டான்ஸா கன்சிஸ்ட் ஆஃப் 4 lines. Thanks for watching my video. Please subscribe my channel.